பிரச்சனை இல்லாத பொண்ணு வர பண்றீங்க கைஸ் நீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க இருக்கு. இது பிக் பாஸ் வீடா இல்லனா பீச் பார்க்கான்னு தெரியல. எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆவுனா பாருங்களேன், அது பாருங்க அரோராவை பொறுத்த வரைக்கும் இந்த துஷாரை விடவே மாட்டாங்கங்க. எப்ப பாரு துஷார் கூட தான் இருக்காங்க. அப்படி இல்லனா கமருதீன் கூட இருக்காங்க. சரி, ஆதிரை அமைதியா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் அமைதியா இருக்க மாட்டாங்க. எப்ப பாரு இந்த எஃப்ஜே கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே மடியில இவங்க படுக்கிறாங்க, அவன் என்னடானா இவங்க மடியில படுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. ஆதிரை பேசிட்டு இருக்காங்க, இவன் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த அரோரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த துஷாரோட கையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னென்னமோ நடந்துட்டு இருக்குங்க. எதனால இந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு தெரியல. எப்பவுமே பிக் பாஸ்னா லவ் கண்டென்ட் தான் இருக்கும். நம்ம புதுசா பார்க்குற விஷயம் இல்லை. லவ் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். சிலர் வேணும்ட்டே பண்ணுவாங்க. ஏன்னா லவ் கண்டென்ட் பண்ணா கொஞ்ச நாள் நம்ம தாக்கு பிடிக்கலான்றதுக்காக கூட வேணும்ட்டே லவ் கண்டென்ட்டா ஆரம்பிச்சிருவாங்க. இது வேணும்ட்டே பண்றாங்களோ என்னமோ இல்ல நார்மலா நடக்குதோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்களேன். வாரமே ஆரம்பிக்குமாங்க. என்னால் அதுதாங்க நம்பவே முடியல. அதுலேயும் இந்த ஆதிரை ரொம்ப ஃபேக்காக பண்ணுறாங்க. அதாவது இந்த எஃப்ஜே கிட்ட வேணும்ட்டே ஃபேக்காக பண்ணுறாங்க. நான் ஒரு சீன் பார்த்தேங்க. அதாவது அந்த லைவில் ஒன்று பார்த்தேன். என்ன தெரியுமா, அந்த எஃப்ஜே வந்து எந்திரிச்சு யார்கிட்டயோ பேசுறதுக்கு போவான். உடனே இவங்க இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. இங்கேயே உட்காந்து பேசுன்ற மாதிரி இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. எல்லா வாட்டியும் லவ் கண்டென்ட் வரும். ஆனால் இந்த வாட்டி அநியாயத்துக்கு லவ் கண்டென்ட்டை இவங்களே உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க.